ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா சதி. இன்றைக்கி ஒரு யூனிக்கான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் பப்பட் ரெசிபி. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்குன்னு கார்லிக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சம் சால்ட், அப்புறம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேஷனுக்கு தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ரைஸ் பேப்பர் தான். நான் இன்றைக்கி ஒரு ரைஸ் பேப்பரை 4 கட் பண்ணி எடுத்திருக்கேன். கோன் ஷேப்பில் வர மாதிரி 4 பீசஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ரைஸ் பேப்பர் எடுத்து ஒரு ப்ரான் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் கார்லிக்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம டம்ளர் இல்லைனா அந்த இடிக்கல் இருக்கும்ல, அந்த மாதிரி கல் வச்சு நல்லா சதைச்சி எடுத்துக்கலாம். அந்த பேப்பர் மேலே வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் சதைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லாவே கம்பைன் ஆகிருக்கும். இது ஃப்ரை பண்ணும்போது நல்லாவே கம்பைன் ஆகி ஒன்று சேர்ந்து சூப்பராக வரும். இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஹீட்டான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணோன்னா ப்ரான் பப்பட் ரெசிபி ரெடி ஆயிரும். ரொம்ப மினிமமான இன்க்ரீடியண்ட்டில் ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ரெசிபி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், மினிமமான இன்க்ரீடியண்ட்டுன்றதுனால எல்லாருமே ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற 3 இதையும் சதைச்சி எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்டியாக, சூப்பரான ரெசிபியாக இது இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணதுலேயே எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபினா இது சொல்லலாம். இதே மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான் பப்பட் ரெசிபி இப்படி தான் இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக அல்டிமேட்டான ரெசிபி, அல்டிமேட்டான டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.